Hello friends, welcome to our channel Coding Legends. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா CSS பத்தி தான் பார்க்க போறோம். CSS னா என்ன? CSS ஓட full form என்ன? CSS வச்சு என்னென்ன பண்ணலாம்? CSS நம்ம HTML கூட எப்படி லிங்க் பண்றது? அதுக்கப்புறம் CSS இல்லாம HTML எப்படி இருந்தது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல? அதுக்கப்புறம் CSS எப்படி டெவலப் பண்ணாங்க? அதுக்கப்புறம் இந்த பிளேலிஸ்ட்ல இந்த CSS செஷன்ல ஃபுல்லா நம்ம CSSல என்னென்ன வீடியோஸ் பார்க்க போறோம்? நான் உங்களுக்கு எவ்வளவு இன்டெப்தா சொல்லி தர போறேன். இது உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க, அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் தான் கோடிங் லெஜெண்ட்ஸ். இதுல ஃபுல்லா கோடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபுல்லா சொல்லி தருவோம். இதுல HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், மெர்ஜ் ஸ்டாக், MongoDB, Express.js, React.js, Node.js, அதுக்கப்புறம் சில ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் C, Python, Java இது எல்லாமே நம்ம சேனல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை கீழே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து அதுல ஆல்ன்ற ஆப்ஷன்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நிறைய பேருக்கு சிஎஸ்எஸ்னா என்னன்னு தெரியாது. நான் சிஎஸ்எஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் HTMLக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க. HTML எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அதில் ஒரு எலிமெண்ட்ஸும் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஹெட்டர் டேக், இது பேராகிராஃப், இது ஆர்டிக்கல், இது நேவிகேட்டர் பார், அந்த மாதிரி தனித்தனி செக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தனித்தனி எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் போக போக HTMLலேயே ஸ்டைல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பேக்ரவுண்ட் கலருக்கு ஒரு டேக், அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ்க்கு ஒரு டேக், ஃபாண்ட் ஸ்டைலுக்கு ஒரு டேக், அந்த மாதிரி ஒன்னொன்றையும் ரெடி பண்ணாங்க. பட் ஆனால் அது அவ்வளோவா எஃபிஷியன்ட்டாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா CSS கிரியேட் பண்ணாங்க. இந்த CSSோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். ஓகேவா, நான் டிஸ்பிளே காமிப்பாங்க கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸு. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்ம HTML கூட இதை வந்து 3 டைப்ஸாக லிங்க் பண்ணிக்கலாம். அது என்னென்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டைல் ஷீட்ஸ்க்கு தனியாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியும் இல்லைனா வந்து இது 3 சொல்லுவாங்க, இன்லைன், எம்பெடட் இல்லை எக்ஸ்டர்னல்னு சொல்லுவாங்க. இந்த 3 டைம்ஸில் அதோட லிங்க் பண்ணிக்கலாம். அதை லிங்க் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா HTMLல இருக்க ஒரு தனித்தனி இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த CSS வச்சு கலர் கொடுக்கலாம், சைஸ் மாற்றலாம், அதை இன்னும் அழகாக ஸ்டைல்ஸ் கொடுத்து பர்ஃபெக்டாக மாற்றலாம். ஸோ இப்போ நம்ம வந்து CSSல எப்படி ஸ்டைல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் காமிக்கிற பாருங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி style.css ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் லைன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பாடி அப்படின்னு செலக்ட் பண்ணோன்னா ஸோ பாடின்னு கொடுத்துடலாம். மொத்த பாடிக்கும் இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ பேருன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாடியில் வந்து நான் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு 5px இருக்கணும் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்படி தான். ஸோ இந்த கமெண்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பாடியில் வந்து ஃபாண்ட் சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும்னு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர், ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் பிளாக் தான் இருக்கலாம்னு கொடுக்கலாம். இன்னும் பேடிங் கொடுக்கலாம். அதை சுற்றி பேடிங்னா என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேடிங் ஒரு 10px கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ பாடி கால் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் P டேக் போட்டு கால் பண்ணலாம். P டேக் உள்ள சம்திங் இந்த இப்போ நான் இதில் இருக்க கோடி உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஸோ இதோ பாருங்க, பிளாக்கு பதிலாக வேறு கலர் போடுறேன். ஸோ பிங்க் போட்டிருக்கேன் பாருங்க. அதை சுற்றி பேடிங்கு, ஃபாண்ட் சைஸு இந்த மாதிரி P டேக் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸஸ் வச்சும் கால் பண்ணுவோம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டாட் வச்சு கால் பண்ணுவோம். ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பின்னாடி போக போக நம்ம வீடியோவில் போகும்போது நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டாட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். டாட் நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ, டாட் ஆர்டிக்கல், ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்படி அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்லாஷ் நான் வந்து ஃபிஷ்ஷுன்னு கொடுத்து வச்சுக்கோம். ஸோ ஃபிஷ்ஷுன்னு கொடுத்து இதுக்குள்ளே நமக்கு அதுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். CSSல நிறைய ஸ்டைல்ஸ் பண்ணலாம். HTMLல நம்ம முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக பக்காவாக பர்ஃபெக்டாக ஸ்டைலிஷாக காமிக்கலாம். அதுக்கு தான் வந்து நம்ம CSS யூஸ் பண்ணுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு CSS எக்ஸாம்பிள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு index.html பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
எப்போவுமே ஒரு HTML பேஜ் இருந்தால் தான் ஒரு CSS பண்ண முடியும். ஸோ நான் ஆட்டோமேஷன் போட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு CSS எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ணிக்கிறேன். பாடி உள்ள வந்து நான் ஜஸ்ட் ஒரு p tag மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ p tagல வந்து ஒரு இன்னொரு p tag ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள இதை பேஸ்ட் பண்ணிட்டு இதோ சேமாவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இதோ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம டைப் பண்ணது மட்டும் இந்த p tagல அப்படியே வந்துருச்சு, மேலே நம்ம டைட்டில் கொடுத்ததும் அப்படியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம CSS ஆட் பண்ணும்போது CSSல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டைல் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு ப்ளூ போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ரெட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சும்மா கண்ட்ரோல் எஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே கலர்ஸ் வந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம CSS பண்ணும். இப்போ நான் பண்ணது வந்து இன்லைன் CSS ஃபர்ஸ்ட் டைப்பு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இன்லைன் CSS பற்றி இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுற உங்களுக்காக மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe for more videos.